ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அறநூல்களில் வந்து நாலடியார் பற்றி. நாலடியார் என்ற நூலை எழுதியவர் வந்து சமண முனிவர். இதை ஏன் நாலடியார்னு சொல்கிறாங்கன்னா, 4 அடி வெண்பாக்களால் ஆன இந்நூல் 6 என விகுதி பெற்று நாலடியார் என பெயர்ப்படு. நாலடியாரோட ஆசிரியர் சமண முனிவர். அதில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னு பார்த்தா 400 பாடல்கள். இது ஃபுல்லாமே அறம் பற்றிய நூல் தான். இதோட வேறு பெயர் வந்து 4 அடி 400, வேளாண் வேதம், குட்டி திருக்குறள். அதாவது திருக்குறளுக்கு அடுத்து சிறப்பை பெற்ற நூல்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனை திருக்குறளின் விளக்கம் என்றும் கூறுவர். இது ஃபுல்லாக புக்கில் இருந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் தான். இது ஃபுல்லுமே திருக்குறளை போன்று நாலடியாரும் 3 பிரிவுகளை கொண்டு. அது என்னதுன்னா, அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால். அறத்துப்பால் பார்த்தா 130 பாடல்கள், பொருள்பால் 260 பாடல்கள், காமத்துப்பால் 10. அதிகாரம்னு பார்த்தா 13, பொருட்பால் வந்து 26, காமத்துப்பால் ஒரு அதிகாரம். சமண முனிவர்கள் 400 பேர் பாடிய வெண்பாக்களின் தொகுப்பு தான் நம்ம நாலடியார். இதை முதல்ல அதிகாரமாக தொகுத்தவர் பார்த்தா பதுமனர். முப்பாலாக வகுத்தவர் தருமர். இதோட காலம் சங்கம் அருவிய காலம். நாலடியாரில் வந்து 40 அதிகாரங்களும் 12 இயல்களும் இருக்குது. இதில் மொத்தம் 400 பாடல்கள் இருக்குது. நாலடியார் பார்த்தா இது வந்து ஒரு கர்ண பரம்பரை கதை. அதாவது நாலடியாரில் இருக்க 290 பாடல்கள் வந்து முத்தாரையர் காலம் பற்றி கூறுது. அந்த முத்தாரையர் காலம் வந்து 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அதாவது ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். நாலடியாரே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளவர்னு சொல்லிட்டு கேட்டால் ஜி போப். நெக்ஸ்ட் வந்து இது யாருடைய ஓகே இதோட முதல் இயல் பார்த்தா துறவம், அதாவது துறவியல்னு சொல்லிச்சாங்க. நாலடியாரோட உரைகளை உள்ளடக்கியதே நாலடியார் உரைவளம் எனும் நூல்னு சொல்லி சொல்கிறாங்க. சமண முனிவர்கள் எழுதிய நாலடியார் பாடல்களை வந்து பாண்டிய மன்னன் உக்கிர பெருவழுதி வைய ஆற்றில் விட அதில் 400 பாடல்கள் மட்டுமே நீருக்கு எதிரே வந்தன. ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு வேறு ஒரு இந்த யாருன்னா முத்தாரைய சொல்கிறாங்களா, அவங்க வந்து வேறு ஒரு நாட்டிலேருந்து பாண்டிய நாட்டுக்கு வந்து பஞ்சமலைக்கு வந்திருப்பாங்க. அவங்க ஊரில் வந்து கடுமையான வறட்சி. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பாண்டிய நாட்டுக்கு தேடி வர்றப்போ அங்கே வந்து நல்லா செல்வ செழிப்பாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. அந்த நாட்டில் வந்து நூல்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சா, அவங்க ஊர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு செய்தி வருது, இங்கே வந்து பஞ்சம் எதுவும் இல்லை, நல்லா இருக்குது, செல்வ செழிப்பாக ஆகுன்னு சொல்லுங்கள். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நைட்டோட நம்ம சொல்லிட்டு போனால் நம்மளை விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நைட்டாக கிளம்பி போயிட்டாங்க. அப்படி கிளம்பி போகுமே பாண்டிய மன்னன் உக்கிர பெருவழுதி என்ன பண்ணார் தெரியுமா, இவங்கெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்களே, இவங்களோட நூல்கள் எல்லாத்தையும் தூக்கி வைகாற்றில் விட்டுருங்கன்னு சொல்லி சொல்லுவோம். அதில் இருக்க 400 பாடல்கள் மட்டும் என்ன பண்ணுச்சுன்னா, வைகாற்றில் எப்பயுமே ஒரு இது வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டே தான் இருக்கும். ஆனால் அப்படி போகாமல் இந்த 400 பாடல்கள் மட்டும் என்ன பண்ணால் நீருக்கு எதிரே வரவும் பாண்டிய மன்னன் என்ன பண்ணார்னா, அப்போ இதில் ஏதோ ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு அவற்றையெல்லாம் தொகுத்து நாலடியார் என பெயரிட்டார். இது வந்து ஒரு செவிவழி செய்தி தான் சொல்லி சொல்கிறாங்க. 11 கீழ்கணக்கு நூல் ஒரே தொகை நூலும் நாலடியார் தான். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்பதனால தான் என்ற சொல்றது வந்து திருக்குறளும் நாலடியார் என்னும் நூல் தான். சொல்லாய்ந்த 4 அடி 400 நன்கு இனி பழகு தமிழ் சொல்லருமே 4 இதுவும் நாலடியாருக்குரிய ஒரு மேற்கோள் தான். நாலடியார் பாடல்களை வந்து பால், இயல் என அதிகாரமாக வகுத்தவர் பதுமனர். உரை எழுதியுள்ளவர் பதுமனர் ஏற்கனவே பார்க்குறோம். இது வந்து ஜி போப் தான் ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்தார். இது வந்து நான் லைப்ரரியில் படிக்கிறப்போ நிறைய புக்கிலேருந்து பாயிண்ட் எடுக்கிறப்போ எழுதுன பாயிண்டே தெரியாமல் எழுதிட்டேன். ஸோ இதோட சிறப்பு என்ன தான், நூல் வந்து முப்பெரும் நூல்கள்னு சொல்கிற நூல் என்னென்னா திருக்குறளும் நாலடியாரும் பழமொழி 400 தான். பொதுவான நூலை முப்பாலாக பகுத்தவர், மறுபடியும் இந்த வருது பார்க்க, முப்பாலாக பகுத்தவர் தர்மர், நூலிற்கு உரை கண்டவர் பதுமனர். முப்பால் வந்துட்டாலே தர்மனர், உரை கண்டவர் பதுமனர். இன்னொன்று இருக்குமே, அதிகாரமாக தொகுத்தவரும் பதுமனர் தான். இதில் இருக்க நிலையாமை வந்து துறவம் பற்றி 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒரே தொகைன்னு நிலையாமை துறவரம் பற்றி வாழ்க்கையில் எளிமையான பொருட்களை ஊமைகளாக கையாண்டு நீதி புகட்டும் நூல் நாலடியார். வாழ்க்கையில் எளிமையான பொருட்களை ஊமைகளாக கையாண்டு நீதி புகட்டும் நூல் நாலடியார். ஸ்கூல் டேட்டா. நாய்க்கால் சிறுவிருப்ப நன்கணியராயினும் ஈக்கால் துறையும் உதவாத நட்பெண்ணம் செய்தனும் சென்று கொள்ளல் வேண்டும்
செய்விலைக்கும் வாய்க்கால் அணையா தொடர்பு சமணம் அணையா. நன்கு அணையாட்ட எப்படி பிரிக்கலாம்? நன்கு கூட்டல் அணையா. அணையான்னா நெருங்கிருப்பேன். செய்மே தொலைவு. செய்டுனா வயல். அணையார் போன்றோர் மேற்கொண்டு இதில் இருக்க 8 தொகையும் 10 பாட்டும் சங்க நூல்கள் பின் தோன்றிய நூல்களை 11 கீழ்கணக்கு நூல்கள் அறநூல்களே. அதில் 11 18 என்பது இது வந்து 7th நியூ புக்லுக்கு. வைப்புலி கோட்பாடா வாய்த்தீர் கேடில்